ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நல்ல மாலை நேரத்தை நன்றி செலுத்துகிறோம். நல்ல நேரத்திலும் உமது பிள்ளைகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து உங்கள் வார்த்தைகளை தியானிக்கும்படியான நல்ல பாக்கியத்தை தேவன் தந்தபடியாக நன்றியோடு துதிக்கிறோம். அப்போடைய செல்ல கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, எங்கள் நிமித்தமாக உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதியான மகிமை எல்லாம் அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நல்ல மாலை நேரத்திலும் ஒன்று சேர்ந்து அப்போடைய வார்த்தைகளை தியானிக்கிற நல்ல பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய நாம பெரிதாய் மகிமை அடைவதாக. இந்த நாளிலிருந்து நம்ம ஐஸ்வர்யவான்கள், கிறிஸ்துவின் ஐஸ்வர்யவான்கள்ங்கிற தலைப்பில் தியானிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. நம்ம அது என்ன கிறிஸ்துவின் ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னா, ரெண்டு ஐஸ்வர்யவான்கள் இருக்குது. உலக ஐஸ்வர்யவான்கள் இருக்குது, கிறிஸ்துவின் ஐஸ்வர்யவான்கள் இருக்குது. அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகிறோம், அவருடைய பிள்ளைகள். ஆமாம், நம்முடைய தேவனுடைய கிருபை அறிந்திருக்கிறீர்களே, நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆவதற்காக அவர் தரித்திரரானார். அதான் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யவான்கள். சரிங்களா? ஓகே. அது யார் அப்படின்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தோடு இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற தேவனுடைய பிள்ளைகள் தான் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யவான்கள். சரிங்களா? ஓகே. அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆதி ஆகமத்திலேருந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. சரி. ஆதி ஆகமம் 1வது அதிகாரம். சரி, ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யத்தை பற்றி. தேவன் ஆதியில் ஆதாம் ஏவாளுங்கிற மனுஷனை உண்டாக்குனது உங்களுக்கு தெரியும். தேவன் சரி பாருங்கள், ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஓகே. சரி, பூமி ஆனது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஒழுங்கு இல்லாமல் இருந்துச்சு. குறை நிறைய இருக்குது. வெறுமைன்னா குறையோடு இருக்குது. சரி. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இருளும் இருக்குது, எல்லாம் இருக்குது. சரிங்களா? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இருள் இருக்குது. நல்லா கொஞ்சோங்க. முதல்ல ரொம்ப முக்கியம், கையை தட்டுங்க, மேட்ரு சொல்கிறேன். ஒழுங்கின்மை இருக்குது, வெறுமை இருக்குது, இருள் இருக்குது. ஆமாம். இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒழுங்கின்மை வெறுமையை நீக்கணும்னா இருளை நீக்கிட்டா முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு தேவன் என்ன செஞ்சார்? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்குது, இருளும் இருக்குது. ஃபஸ்ட்டு தேவன் என்ன பண்ணார்? இருளை தான் காலி பண்ணார். இருளை காலி பண்ணிட்டானாலே ஒழுங்காயிரும், வெறுமையெல்லாம் நிறைவாயிரும். எத்தனை புரியுது? ஆமாம். இருளின் ஆதிக்கத்தை காலி பண்ணாலே போதும். இப்போ ஒருத்தன் வியாதியாக இருக்கிறான். எப்படி? இருள் இருக்குது, பிசாசு பிடியில் இருக்கிறான். அப்போ இருளை விரட்டிட்டோம்னா வாழ்க்கை வெளிச்சமாக மாறிடும். பிசாசை விரட்டிட்டோம்னா வாழ்க்கை, அவன் சரீரம் சுகமாயிரும், அவன் கேரக்டர் சூப்பராயிரும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒருத்தன் கல்லறையிலே உட்காந்துட்டு, சிலையில் ஒருத்தன் இருக்கும், சிலையில் 2 பேர் இருக்கும். கல்லறையிலே தான் இருப்பான் அவன். அவ்வளோ ஒரு திமிர்வாத பிடிச்சவன், லேகியம். சரிங்களா? போகிற வர ஆட்களெல்லாம் கல்லை விட்டு எறியது, ஏகப்பட்ட பிரச்சனை அவனை கொண்டு. அவன் மற்றவங்களுக்கும் கெடுதல் செய்வான், தன்னைத்தானையும் கெடுத்துக்கிடுவான். சரிங்களா? அப்படி ஒரு கொடூரமான காட்டுமிராண்டியாக பெரிய ஒரு கொடூரமான ஆளாக இருந்தான். சரிங்களா? இப்போ ஏசப்பா போகிறாங்க. போன உடனே அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசை துரத்துன உடனே என்ன ஆகிட்டான்? புத்தி தெரிஞ்சு உட்காந்துருக்கிறான் தலைவன். சூப்பராகிட்டான் பாருங்க. அப்போ அவனுக்குள்ளே இருக்கிற அந்த இருளை விரட்டின உடனே, அதை யாரும் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவனுக்குள்ளேருந்து ஒரு இருள் போகும். அப்படியே சூப்பராயிரும். இருளை விரட்டின உடனே எல்லாம் சூப்பராயிரும் சார். சொல்லுங்கள். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள், அந்த பிசாசனுடைய கிரியைகள் எல்லாம் விரட்டினால போதும். சாத்தானுடைய தந்திரங்கள், பிசாசனுடைய செயல்கள், இதெல்லாம் விரட்டினாலே போதும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை சூப்பராயிரும். ஓகே. நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். இருளிலிருந்து வெளிச்சத்தை உதிக்க சொன்ன தேவன் நமக்குள்ளே இப்போ வாசமாக இருக்கிறார். அந்த வெளிச்சம் இப்போ நம்ம இருதயத்தில் உதிச்சிருக்கு. ஓகே. சரி. அப்படி சொல்லிட்டு தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். இந்த பூமியில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வெளிச்சம். கையை தட்டி
ஆமென், 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 ஆமென். முத தேவன் இந்த ஒழுங்கின்மையான குறைவுள்ள இந்த பூமியை, இருள் நிறைஞ்ச இந்த பூமியில ஒரு காரியத்தை செய்கிறார். வெளிச்சத்தை உதிக்க பண்றார். உதிக்க பண்ணிட்டு வாவ் சூப்பர் அப்படின்றார். அதான் நல்லது, நல்லது என்று கண்டார். ஆமென். ஆமாம், உங்கள் வாழ்க்கையிலையும் நான் தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். ஆமென். ஆமாம், உங்கள் இருளான இந்த வாழ்க்கையில் வெறுமை, ஆமாம், ஒழுங்கின்மை, ஒழுக்கமாக இல்லை, ஒழுக்க சீலம் இல்லை, ஒழுக்கம் கெட்டு திரிகிறவன் கூட சொல்லலாம். வெறுமையாக இருக்கிறோம், அதனால நிறைய இழப்புகள் குறைவுகளோடு இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால ஆமாம் அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கும். ஆமீன். வெளிச்சம் உண்டாவதாக உங்கள் வாழ்க்கையில். அந்த வெளிச்சம் உங்களை இன்னும் சூப்பராக மாற்றிடும். ஒழுங்கின்மையை ஒழுங்காக்கிறோம், வெறுமையை நிறைவாக்கிறோம். ஆமாம், இருளை வெளிச்சமாக்கிறோம். உங்கள் லைஃபே சூப்பர் ஆயிரும். ஓகே, அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று சொன்னார். ஆமேன், பெயரிட்டார். நீங்கள் பகலின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, சரி. அப்போ இந்த ஒழுங்கின்மையான இந்த பூமியை ஒழுங்குபடுத்துறது யாருக்காக சொல்லுங்க? அது சும்மா தானே இருந்துச்சு, அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு விட்டுலாமே. யாருக்காக ஒழுங்குபடுத்தினார் சொல்லுங்க? யாருக்காக? இது யாருக்காக? நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் ஒழுங்கற்ற அந்த பூமியை ஒழுங்குபடுத்தினார். புரியுதுங்களா? ஆமாம், உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறது உங்களுக்காக தான். உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவார். சொல்லுங்கள், எனக்காக என் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவார், என் பிள்ளைங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவார், என் கணவனார் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவார், என் மனைவி வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவார். வெறுமையாக இருக்கிற எங்கள் வாழ்க்கையை நிறைவாக்குவார், என் கணவனார் வாழ்க்கையை நிறைவாக்குவார், என் பிள்ளைகள் வாழ்க்கையை நிறைவாகும். ஆமீன். இருளில் இருக்கிற என் கணவனார் வெளிச்சத்துக்கு வருவார், என் மனைவி வெளிச்சத்துக்கு வருவாங்க, என் பிள்ளைகள் இருளில் இருக்கிற பிள்ளைகள் வெளிச்சத்துக்கு வருவார்கள். ஆமேன், ஆமேன். ஆமாம், நல்ல வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆமேன். அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஓகே, ரைட். கர்த்தர் நல்லவர். ஆமேன். அப்போ தேவன் எல்லாத்தையும் மனுஷனுக்காக தான் படைக்கிறார். வெளிச்சத்தை படைச்சிட்டாரா? அப்புறம் பாருங்க, தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய வானத்தை படைக்கிறாரு. ஆம், அப்புறமாட்டுக்க ஆகாய விரிவு உண்டு பண்ணிட்டாரா? சரி, ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சரிங்களா? ஓகே. அடுத்து இந்த தண்ணீரெல்லாம் கடல் சமுத்திரத்தை உண்டு பண்ணார். சரிங்களா? ஓகே. இப்படி எல்லாம் அடுத்து பூமியில் இந்த விதை தரும் புல் எல்லாத்தையும், கனி விருட்சங்கள் எல்லாத்தையும் முளைப்பிக்க பண்ணினார். சரிங்களா? அது அப்படியே நடந்துச்சு. அப்புறம் பகலுக்கு இரவுக்கு வித்தியாசம் வேணும், காலத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் அடையாளங்களுக்காக சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இது எல்லாத்தையும் படைச்சார். யாருக்காக? மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்காக எனக்காகவும் தான். சரிங்களா? ரைட். அப்படி இவைகளெல்லாம் பிரகாசிக்க வைக்கிறார். பகலை ஆளதுக்கு பெரிய சுடர், இரவை ஆளதுக்கு சிறிய சுடர், அப்புறம் நட்சத்திரங்கள் இதெல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டார். எல்லாம் பிரகாசிக்குது பூமியின் மேலே. சரிங்களா? ஓகே. அடுத்து நீந்தும் ஜீவ சந்துக்கள் எல்லாம் தேவன் உருவாக்குறார். மகா மச்சங்கள் எல்லாம் கடலில் உருவாக்குறார். எல்லாம் உருவாகுது. ஆமீன். தேவன் இவைகள் எல்லாம் ஆசீர்வதித்து பழுகி பெருக சொல்கிறார். சொல்லுங்கள், தேவன் மிருக ஜீவன்கள், இந்த மீன், பறவை இது எல்லாத்தையும் படைச்சி அதை ஆசீர்வதிக்கிறார். பழுகி பெருகுங்கள் அப்படின்னு. ஏன்? அதுவும் உங்களுக்காக தான். பழுகி பெருகுங்க. ஏன்னா என் பிள்ளையை அடுத்து படைக்க போகிறேன், என் பிள்ளைகளை படைக்க போகிறேன், அவங்க பழுகி பெருகுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு புரோஜனமாக இருப்பீங்க அப்படின்னு தான் இவங்களை பழுகி பெருக சொன்னார். மறுபடியும் சொல்கிறேன், ஆமாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் தேவன், ஆமாம், மீனிலிருந்து பறவையிலேருந்து எல்லாவற்றையும் பழுகி பெருகும்படி ஆசீர்வதித்தது யாருக்காக வென்றால் உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வழி நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவைகளை ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, என் நிமித்தமாகத்தான் அவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மீன் பெருகுதா? பெருகுது. பறவை பெருகுதா? பெருகுது. பார்க்கறது தானே செய்றீங்க? ஆமாம், சொல்லுங்கள், நானும் பெருகுவேன். என் குடும்பம் பழுகி பெருகி பூமியை நாங்கள் நிரப்புவோம், ஆளுகை செய்வோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். எத்தனை நேரம் விசுவாசிக்கிறீங்க? ஓகே. கர்த்தர் நல்லவர். எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். சரிங்களா? ஓகே. சகல மிருகங்கள் எல்லாத்தையும் படைச்சிட்டு 26வது வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களை, ஆகாயத்து பறவைகளை, மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணியின் ஆழக்கடவர்கள் என்றார். கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. நான் வாழ பிறந்தவன் அல்ல, நான் ஆள பிறந்தவன்.
ஏதோ இந்த பூமியில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஏதோ நொந்து போய் நூடுல்ஸ் ஆகி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அதெல்லாம் கிடையாது. ஏதோ கடமைக்கு எப்படி ஆகிலும் இங்கே இந்த பூமியில் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போயிட்டு அந்த இதெல்லாம் கிடையாது. பூமியில் வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போகக்கூடாது. பூமியில் ஆளுகை செய்யணும். ஆளுகை செய்யணும், ரொம்ப முக்கியம். ஆமேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆள பிறந்தவன். ஆமேன். எதுக்கு வந்திருக்கிறீங்க? ஆள வந்திருக்கிறீங்க. அப்போ உங்கள் பேர் ஆளவன் தான். ஏன் ஆள வந்தான்னு பேர் வைக்கிறாங்க? அதுக்கு தான். ஆள பிறந்தவன், அதனால அவனுக்கு ஆள வந்தான். ஆமாம், வாழ வந்தான் இல்லை, ஆள வந்தான். நீங்கள் சரி, நாங்கள் இல்லை ஆள வந்தான் கமலஹாசன்றீங்களா? இல்லை இல்லை, உங்களுக்கு தான் இந்த பேர். எல்லா பேரும் உங்களுக்கு தாங்க. ஆள வந்தான் எல்லாம் நீங்கள் தான். ஆமாம், ராஜா நீங்கள் தான். ராஜாதி ராஜா நீங்கள் தான். அவங்க சினிமா படத்துக்கு டைட்டில் வச்சுட்டாங்க. எல்லா பேரும் உங்கள் பேர். உங்களுக்கு பட்டம் கொடுக்குற பேர் உங்கள் பட்டம். அதெல்லாம் ராஜாதி ராஜா, ஆள வந்தான், தளபதி, அதிபதி எல்லாம் நமக்கு நம்ம பேர். சரி, ஓகே, கர்த்தர் நல்லவர். இப்போ பின்பு தேவன் பலுகி பெருகி மனுஷனை நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். புரியுதுங்களா? ஆசீர்வதிச்சார் மனுஷனை படைச்சு. ஓகே. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல விருட்ச பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் அவர்களுக்கு கொடுத்தேன். அவை யாரும் உங்களுக்கு ஆகாரம் இருக்க கிடையாது. கையை தட்டி மிருக ஜீவன்களின் இந்த உயிரினங்கள் எல்லாம் உனக்கு தான். அடுத்து பறவை, இது கனி விருட்சங்கள், செடிகள், மரங்கள் எல்லாம் உனக்கு தான். எல்லாமே நமக்கு தான் சார். எத்தனை புரியுது? இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்று பார்க்கும்போது ஒன்று தோணணும் உங்களுக்கு, இது எனக்காக தான் ஏசப்பா படைச்சிருக்கிறார். மரத்தை பார்க்கும்போது எனக்காக, பறவையை பார்க்கும்போது எனக்காக. வேணா அந்த பாட்டை கூட பாடிக்கலாம், தப்பே கிடையாது. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அது ஆக்சுவலி நீங்கள் பாட வேண்டிய பாட்டு. தலைவர் அவர் பாடிட்டார், சரிங்களா? ஆமாம், உண்மையிலே இது எல்லாம் உங்களுக்காகத்தான். இதுக்காக தான் நான் சொல்கிறேன். உடனே சினிமா, உடனே விஜய், எம்ஜிஆர் அப்படின்றப்படாது. தயவுசெய்து ஆக்சுவலி அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த மதத்தில் வந்து வெளியில் வந்துடணும். ஆக்சுவலி நமக்குத்தான் தேவன் இதெல்லாம் நம்ம பாட வேண்டிய பாட்டு. அவங்க சினிமா எடுத்தனால அப்படி நம்ம பாட முடியாது. அதனால தான் நம்ம இப்படி பாடணும். என்ன பாட்டு? நம்ம பாட்டு. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஏசையா உமை போற்றி பாடிடுவேன். வானமும் பூமியும் அதிலுள்ள யாவையும் படைத்தது எனக்காக, ஏசையா படைத்தது எனக்காக. வானமும் பூமியும் அதிலுள்ள யாவையும் படைத்தது எனக்காக, ஏசையா படைத்தது எனக்காக. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், நமக்காக தான் படைச்சிருக்கிறார். இவங்க எப்படி சொல்லுவாங்க, பஞ்சாயத்தை கூட்டுவாங்க தான் நம்மளே பாட்டு எழுதிட்டோம். இந்த பாட்டை யாராவது குறை சொல்ல முடியுமா? ஆமாம், இது கிறிஸ்டின் பாட்டு. இது ஆமாம், அப்படித்தான். எல்லாத்தையுமே அப்போ உங்களுக்கு தான் படைச்சார். இதெல்லாம் பார்க்கும்போது நான் சீரியஸாக சொல்கிறேன், ஏதோ காமெடியாக ஜோக் அடிக்கிறேன்னு நினச்சிடக்கூடாது. இதெல்லாம் பார்க்கும்போது, ஒன்று ஒன்றையும் பார்க்கும்போது, அப்போ எனக்காக தானே படைச்சார். ஆமாம் ஆமாம், இந்த மீன் இதெல்லாம் எனக்காகத்தான். என் மேலே எவ்வளோ அன்பு, அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுலேருந்து இதை தான் எடுக்கணும். சாராம்சம் இது தான், பிணிஞ்சி எடுத்துடணும். உங்கள் மேலே அவர் அன்பாக இருக்கிறார், உங்களுக்காகத்தான் எல்லாம். அந்த இடத்துக்கு வாங்க. ஆமாம், அப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் பறந்து போயிடும். அதெல்லாம் பெருசாக பார்க்காதீங்க. நீங்கள் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை பெருசாக பார்க்காதீங்க. உங்களை குறித்து அப்பா வச்சுருக்கிற மேலான திட்டம், ஃப்யூச்சர் பிளானை பாருங்கள். இப்போ ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், உங்களுக்கு அவர் வச்சுருக்கிற மேலான வாழ்க்கையை பாருங்கள். இதெல்லாம் சப்ப மேட்ரு 5 நிமிஷத்தில் காலி பண்ணிடுவார். ஒரு செகண்டில் முடிஞ்சு போயிடும். ஒரே ஃபோன் கால், ஒரே சந்திப்பு, ஒரே சிட்டிங்கு, எல்லாமே மாறிடும். ஆமாம், அப்படியே மாற்றிடுவார். யோசேப்பு வாழ்க்கையை மாற்றலையா? எத்தனை தாவீது வாழ்க்கையை மாற்றலையா? எத்தனை பேர் வாழ்க்கையை பைபிளில் இருக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையை அப்படி தானே மாற்றிருக்கிறாரு. ஆபிரகாம் வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்றலையா? ஆமாம், பணம் இல்லாமல் தரித்திரம், பஞ்சம். அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆள் அதிபதி ஆகிட்டான். ஈசாக்கு
பஞ்சகாலம், விதை விதைச்சான், அறுவடையை பார்த்துட்டான், செழிப்பாயிட்டான், வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யனாகி மகாபெரியவன் ஆயிட்டான், முடிஞ்சு போச்சு. டக்கு டக்குன்னு தூக்கிடுவார். ஆமாம், ஏன் சொல்லுங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படித்தான் ஐஸ்வர்யத்தை தரும். அது வேதனை இல்லாத ஐஸ்வர்யம், அது அப்படித்தான் வரும். கர்த்தரால் வர்ற ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் அப்படிதான் இருக்கும். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ இது எல்லாத்தையும் படைக்கிறார். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலம் விடியற்காலமாகி 6 நாள் ஆயிற்று. அடுத்து இவ்விதமாக வானம் பூமி அவைகளின் சர்வசேனை உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் சிருஷ்டித்த தம்முடைய கிரியை எல்லாம் 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாய் கர்த்தர் பூமியும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே அது வானம் பூமி சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இப்படித்தான். எப்படி? ஓய்வு நாள்னு ஒன்று ஏற்படுத்தும். அது யாருக்காக? அது ஆசீர்வதிச்சா அது யாருக்காக? அதுவும் உங்களுக்காக எனக்காகவும் தான். நீங்களும் நானும் 6 நாள் கஷ்டப்பட்டாலும் 7ஆம் நாள் ரெஸ்ட்டில் இருக்கணும். சொந்த காரியத்தை பார்க்கக்கூடாதுன்னா அதுதான் சொந்த காரியம். சும்மா போட்டு நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்காடா. ஆமாம், இன்னைக்கு உனக்கு ஃபுல்லாக ஃப்ரீ ரெஸ்ட்டு. ஆமாம், இன்னைக்கு தேவனுக்கும் நமக்கும் எல்லா நாளும் தேவனோடு தான் இருக்கிறோம். இன்னும் ஸ்பெஷலாக அதிக நேரம் முழுமையாக அவரோடு கூட. புரியுதுங்களா? 6 நாள் தோட்டத்தை பண்படுத்துவோம், பாதுகாப்பான். சரிங்களா? ஆமாம். 7ஆம் நாள் ரெஸ்ட்டு, ஓய்ந்து இருக்கணும் தேவனோடு. உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. அப்படி அவரோட கூட இருக்க வேண்டியதுதான், முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஆமென். இப்படி எல்லாத்தையும் தேவன் சிருஷ்டித்தது யாருக்காக? மனுஷனுக்காக. அடுத்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், தோட்டம், ஏதேன் தோட்டத்தை யாருக்காக உண்டு பண்ணுறாரு? அவனுக்காக தான் சார். இவ்வளோ உண்டு பண்ணிட்டார்ல, போதாதான்? தனியாக ஏதேன் தோட்டம்னு ஒன்று உண்டாக்குறாரு பாருங்க. ஆமென். தோட்டத்தை உண்டாக்கி அதை உண்டாக்குன மனுஷன் அங்கே கொண்டு வந்து வைக்கிறார். சரிங்களா? ஓகே. ஆமாம், பார்வைக்கு கனி தரும் நல்ல விருட்சங்கள் எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்புறம் 6 தோட்டத்துக்கு தண்ணி பாயும்படி ஏதேன்லேருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிஞ்சு 4 பெரிய ஆறாயிட்டு. நதி அதுவும் அவனுக்காகத்தான். அந்த நதி 6ஆ பிரியுது, 4 ஆறா பிரியுது. அந்த 6ம் அவனுக்காகத்தான். சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. முதலாம் ஆட்டுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொண்ணு விளையும். கையை தட்டி, பொண்ணு விளையிற பூமி. ஆமாம், அந்த பொண்ணு யாருக்காக? அதுவும் அவனுக்காகத்தான். அந்த 6ம் அவனுக்கு தான், பொண்ணும் அவனுக்கு தான், எல்லாம் அவனுக்கு தான். சரிங்களா? ஓகே, சரி. இப்படி 6 படைச்சாரு. மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு வந்து அழைச்சி கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. எல்லாத்தையும் சாப்பிடலாம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மட்டும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஆமென். பின்பு தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அது வரைக்கும் நல்லதுன்னு அவர் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு, அது நல்லா இல்லை. எது நல்லா இல்லை? நீங்கள் தனியாக இருக்கிறது நல்லா இல்லை. சொல்லுங்கள். ஆமாம், தேவன் சிருஷ்டித்தப்போ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒன்னே மட்டும் நல்லா இல்லை. நல்லதென்று கண்டார் மனுஷனை, ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்தார், அது நல்லது. இன்னும் அவனுக்கு அந்த துணை வரலை, எலும்புக்குள்ளே தான் இருக்குது. அதை ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நல்லதல்ல அப்படின்னார். தனிமை நல்லதல்ல, துணையை கொடுப்போன்னார். சொல்லுங்க. தனிமை நல்லதல்ல வென்று தேவன் எனக்கு துணையை தந்திருக்கிறார். ஏன்? ஆமாம், தனிமை நல்லதல்ல, அப்போ துணை நல்லது. கையை தட்டி. எத்தனை புரியுது சார்? இந்த உலகத்தில் சுவிசேஷம் தப்பாக பரப்பிட்டாங்க சார். துணை கெட்டதுன்ட்டாங்க. கல்யாணம் பண்ணிப்பார், பொண்டாட்டி வந்தாலே இப்படியே ஆக்கி விட்டாங்க. கல்யாணம் முடித்தாலே புருஷன் வந்தாலே இப்படியே ஆக்கி விட்டாங்க சார். அவ்வளோ பொய், பித்தலாட்டம், வேதத்துக்கு புறம்பானது. ஆமாம், சொல்லுங்கள். துணை நல்லது. தேவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஏற்ற, அவன் பாருங்க, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்றார். அப்போ அது நல்லது. அப்போ சொல்லுங்க, மனுஷன் தனியாக இருக்கிறது நல்லதல்ல, துணையாக குடும்பமாக சேர்ந்து வாழ்கிறது தான் நல்லது. அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவனுடைய டிசைன். ஓகே, சரி. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ இதுக்கு பிறகு கர்த்தர்
மிருக ஜீவனங்கள் எல்லாம் படைச்சு உருவாக்கிட்டு அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஆபிரகாம் அழைக்கிறார். புரியுதுங்களா? அந்த ஜீவ ஜந்துக்களுக்கெல்லாம் ஆதாம்கிட்ட தான் பேர் வைக்க சொல்றார். மக்களே பேர் வைடா அப்படின்றார். ஏன்னா அவன் தான் ஆளுகை செய்கிறான். அதனால அவன் தான் பேர் வைக்கிறான். அவன் வச்ச பேர் அப்படியே செட் ஆயிட்டு, அப்படியே உண்டாயிட்டு. புரியுதுங்களா? அதுதான் அவனுக்கு அதுக்கு பேர். அவன் என்ன சொன்னான்? ஆடு ஆடு, மாடு, கோழி, கழுதை, என்ன வாயில வந்ததோ அதான் பேர். அப்படியே வச்சு விட்டான். அதுவும் அவனுக்காகத்தான். அவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கு. உன் வார்த்தையை அப்பா இவ்வளோ கனப்படுத்துறேன்டா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணார். கையை தட்டி எத்தனை புரியுது? நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவ்வளோ பவர் இருக்கு. நீ என்ன சொன்னனோ அதுதான்டா அது. நீ என்ன பேர் வச்சு அதுதான் அப்படின்ட்டார். எத்தனை புரியுது? ஆமென். ஏன்னா இவன் ஆள பிறந்தவன். இவன் வார்த்தையில தான் தேவன் சிருஷ்டித்தார் எல்லாத்தையும். இவனை எப்படி ஆள போறான்? வார்த்தையில தான் சிருஷ்டிக்க போறான் எல்லாத்தையும். உண்டா கடவுது நிற்கட்டும். ஏசு கிறிஸ்து சொன்னார்ல, அமைதியாயிரு, இறையாதேன்னாரு. காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியாயிட்டு கப்சிப்புன்னு ஆயிட்டு. புரியுதுங்களா? அவர் என்ன பேசினாரோ அதான் நடந்துச்சு. வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் என்ன பேசினாரோ அது அப்படியே நடந்தது. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. அதுவும் நமக்காகத்தான். ஆமென். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. அடுத்து ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி, அதுவும் அவனுக்காகத்தான். அவனுக்கு வலிக்கக்கூடாதுன்னு கையை தட்டி. ஆமாம், அது என்னது, மயக்க மருந்து கூட கொடுக்கல, ஆப்ரேஷன் நடக்குது. சரி, அவனுக்கு வலி வரக்கூடாதுன்ட்டு எவ்வளோ அப்பா நல்ல அப்பா பார்த்தீங்களா? வலிக்கவே கூடாதுன்னு எந்த நித்திரை, நல்ல தூக்கம், சொரணையே இல்லாமல் படுத்திருப்போம்லே அந்த மாதிரி ஒரு தூக்கத்தை வர வச்சு, ஆமாம், அவன் விழா எலும்புலேருந்து ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். சூப்பராக முடிச்சிட்டார். தேவநாயகத்தை தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அவனுக்காக ஏற்படுத்தினார். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆதாம் அந்த மனுஷிக்கு அவன் தான் பேர் வைக்கிறான். இவன் மனுஷன், என் எலும்பும் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறார். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்படி தேவன் உருவாக்கினார். மனுஷனை சிருஷ்டித்தாச்சு. ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வச்சாச்சு. இங்கே எல்லா பழங்களும் மரங்களும் இருக்குது. பண்படுத்தணும், பாதுகாக்கணும். இதான் வேலை. சூப்பராக இருக்குது. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எவ்வளோ நல்ல அப்பா பாருங்க. இவங்களுக்காக இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உண்டாக்குனார். ஆமென். 2 பேருக்காக. ஆமென். ஆமாம். எப்படி 2 பேருக்காகன்னு சொல்கிறீங்க? கையை தட்டி. என்ன பிரதர் 2 பேருக்காக? ஒருவேளை தேவன் நிறைய பேர் வருவாங்கங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஏதேன் தோட்டத்தை படைச்சான்றீங்களா? தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? இவங்க பழத்தை சாப்பிடுவாங்க, விழுந்து போவாங்க, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றணும்னு தெரியுமா தெரியாதா? அதான் ஏற்கனவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி உலக தோட்டத்துக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டி ரெடியாக இருக்குது. புரியுதுங்களா? உலக தோட்டத்துக்கு முன்பாகவே இதெல்லாம் நடக்கும்னு தெரியும். அப்போது எல்லாம் தெரிஞ்சுதான் சார் இந்த 2 பேர் வாழ்கிற இந்த கொஞ்ச நாளைக்கு. கையை தட்டி எத்தனை பேர் புரியுது? ஆதாம் ஏவாளும் அந்த 2 பேரும் வாழ்கிற அந்த கொஞ்ச காலத்துக்கு, கொஞ்ச நாட்களுக்கு தேவன் அவ்வளோ பெரிய செழிப்பான ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி 6 நதி, ஆறுகள், ஆமாம், எல்லா வசதியும், கனிதரும், சகல கனிதரும், விருட்சங்கள், பறவை, எல்லாம் இவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அங்கே அவனுக்காக ஏற்படுத்தி கொடுப்பார் என்றால் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அதை நம்புங்க. உங்களுக்காகத்தான். மறுபடியும் சொல்கிறேன், அந்த 2 பேருக்காக அவ்வளோ. அதுக்கு பிறகு அவங்க தோட்டத்திலேருந்து வெளியேற்றப்படுவாங்க. புரியுதுங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். அவ்வளோ நல்ல அப்பா. சொல்லுங்க, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். உங்கள் மேலே அப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஆமென். ஆமாம், அவருடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டான மாதிரி வேதனை இல்லாத ஐஸ்வர்யமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. தேவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தான் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுத்துருந்தாங்க ஏதேன் தோட்டத்தில். அவங்க தேவனுடைய வார்த்தையை கீழ்படியாமல் மீறினது நிமித்தமாக நல்ல வாழ்க்கை டல் ஆயிட்டு. இப்போ ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியேற்றப்பட்டாங்க. இப்போ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கணும். சரிங்களா? சாபம் வந்துட்டு பாவம் செஞ்சிட்டாங்க. 3வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா தெரியும். கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிக்கணும். ஸ்திரீ ஏவாள் கஷ்டப்பட்டு வயிறு வலித்து பிள்ளையை பெற்றெடுக்கணும். நிறைய கஷ்டங்கள் வந்துட்டு, கஷ்டமே இல்லாமல் தேவன் ஏற்படுத்தியிருந்தார். அந்த வாழ்க்கையை
பிசாசனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தனால, இன்னும் சொல்லப்போனால் கள்ள உபதேசத்துக்கு செவி கொடுத்ததுனால, தேவனை பற்றின சரியான அறிவு அவங்களுக்கு இல்லாததுனால விழுந்து போயிட்டாங்க. தேவனுடைய வார்த்தையை மீறிட்டாங்க. கஷ்டம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. கவலையும் கஷ்டமும் வருத்தமும் வேதனையும் ஆமாம் துக்கமும் துயரமும் அவர்களை சூழ்ந்து கொண்டது. ஆனால் தேவனுடைய டிசைன்லேயே அது கிடையாது. அவங்களும் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. எத்தனை பேர் புரியுது? ஆனால் கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென். அதிலிருந்தும் அப்பவும் அவங்களுக்கு அவன் அத்தி இலையினால் உடைய தைச்சிருக்கிறான். அது செட் ஆகாது, அது ரொம்ப நாள் அவனுக்கு உழைக்காது அப்படின்ட்டு கர்த்தர் அவனுக்கு ஆமாம் அவனுக்கு தோலினால் ஆடையை செஞ்சு கொடுக்குறார். இப்படி எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்கிறார். ஆமாம், தோலினால் ஆடை அவனுக்காக, எல்லாமே அவனுக்கு தான் சார். எல்லாமே கர்த்தர் அவனுக்காகவே பண்ணுறார். ஒன்றும் பண்ணுறார். இன்னும் சொல்லப்போனால் கையை தட்டி, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இருந்தார். எதுக்காக? நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக, எல்லாமே நமக்காக தான். எத்தனை பேர் புரியுது? ஆமாம், எல்லாமே உங்களுக்காகவும் எனக்காகும். அப்பா நம்ம மேலே அவ்வளோ அன்பு. ஏன்னா நம்ம தான் அவருடைய திட்டமே, நம்ம தான் அவருடைய சாயல், நம்ம தான் அவருடைய மகிமை, நம்ம தான் அவருக்கு எல்லாமே, நம்ம தான் அவருடைய சாட்சி, நம்ம தான் அவருடைய பிள்ளைகள், நம்ம தான் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, அப்பாவுடைய பேரை பெருமைப்படுத்துகிற பிள்ளைகள். நம்மளை கொண்டு தான் சார் எல்லா பிளானையும் அவர் வச்சிருக்கிறார். நம்மளை கொண்டு தான் செய்வார். நம்புறீங்களா? ஆமேன். இதுதான் நமக்கு நடக்கும். இந்த வாழ்க்கையை தான் தேவன் வச்சிருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு ஆசீர்வாதமாக வாழ்கிறது உறுதி. ஏன்னா கர்த்தருக்கு உங்களை ஆசீர்வதிப்பது தான் பிரியம். ஏன்னா அவர் தான் உங்களை உருவாக்கி இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் தான் என்னை உருவாக்கியிருக்கார். இந்த பூமியில் தேவன் தான் என்னை சிருஷ்டித்தது, படைத்தது, என்னை பிறக்க வச்சது. சொல்லுங்க, உங்களை பிறக்க வச்சது உங்கள் அப்பா அம்மா உங்களை பெற்றெடுத்தாங்களா? இல்லை, தேவன் தான். தேவ சித்தம், தேவ விருப்பம். சொல்லுங்க, உங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா விரும்பினதுனால நான் பிறக்கலை. சொல்லுங்க, எங்கள் அப்பா அம்மா விரும்பினதுனால நான் பிறக்கலை. தேவன் விரும்பினார் நான் பிறக்கணும்னு, இந்த பூமியில் ஆளுகை செய்யணும்னு, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், அவருக்காக வாழணும், அவருடைய பிள்ளையா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா எப்படி? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆதாமும் ஏவாளும் எப்படி கஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ, அந்த வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் புறம்பான ஒரு நல்ல வாழ்க்கை தேவன் ஆதியிலே நிர்ணயித்திருந்த, ஆதியிலே டிசைன் பண்ணியிருந்த அந்த ஏதேன் தோட்டத்தை, அந்த நல்ல வாழ்க்கையை வாழும்படியாகத்தான் தேவன் உங்களை என்னை தேர்ந்தெடுத்தார். ஒருத்தர் கீழ்ப்படியாமை நிமித்தமாக எல்லாத்தையும் இழந்தாங்க, எல்லாம் பாவம் வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் மறுபடியும் அந்த நல்ல வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, இயேசப்பா சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து வாழ்றீங்களோ, நீங்கள் அந்த நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. ஏன்னா தேவனுடைய டிசைனே அதான். நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக, ஆமாம், நீங்கள் ஐஸ்வர்யமாக வாழணுங்கிறதுக்காக, ஆமாம், தேவன் உங்களை அப்படி தான் டிசைனில் சிருஷ்டித்தார். ஆதியிலே அப்படி தான் சிருஷ்டித்தார். ஓகே, ஆமாம். ஆதாம் ஏவாளும் அந்த மனுஷனுடைய அந்த நல்ல வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மளெல்லாம் மறுபடியும் மீட்டு அந்த நல்ல வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுனால, பிரியமாக இருக்கிறதுனால அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா இருந்த பூமியில் ஆமாம், சாதிக்க வேண்டியவன் சாபத்துக்குள்ளே வந்துட்டான். அதனால ரொம்ப கஷ்டப்படுறான். புரியுதுங்களா? இது ஆதாமுடைய நிலைமை தான். அடுத்து அவனுடைய பிள்ளைகள், அவங்க சண்டை போடுறாங்க, ஒருத்தனை கொண்டுட்டான், அப்படியே ஒரு மாதிரி அலையிறாங்க, திரியிறாங்க, இப்படிலாம் போயிட்டுருக்கு. சரிங்களா? அப்பவும் பாருங்க, காயன் தன்னுடைய சொந்த சகோதரன் அவனை கொண்டுட்டான். என்ன பண்ணிட்டாரு கர்த்தர்? உடனே பொறுத்து விட்டாரா? இல்லை, அங்கே மன்னிப்புன்னு ஒன்று கொண்டு வரார். அதுவும் அவனுக்காகத்தான். அவனுக்காக என்ன பண்ணுறாரு? ஆபேலை கொல்லுகிற காயினை கொல்லுகிற எவன் மேலும் ஆமாம் 7 பலி சுமருமா அப்படின்ட்டு. சரிங்களா? ஆமே. காயின் கர்த்தருடைய சம்மத்தில் கேட்குறான், என்ன ஆண்டவரே, சகோதரன் கொண்டுட்டு வந்துட்டு இவன் பாவம் மன்னிப்பு கேட்குறான். ஆமாம், தெரியாமல் கொண்டுட்டேன், என்ன வாழ வைங்க அப்படிங்கிறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவனை நோக்கி, காயினை கொள்கிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார், கையை தட்டி. சகோதரனை கொண்டுட்டு வந்த பாவி சார் இவன், அவனை பார்த்து சொல்கிறாரு, ஒன்றை ஒருத்தனும் கொன்றக்கூடாது அப்படின்னு அடையாளத்தை போட்டு அவனை பாதுகாக்கிறார் சார்.
கையை தட்டி. இப்படி ஒரு அப்பாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அவர் ரொம்ப நல்லவர் சார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை என்னை அப்படித்தான் வாழ வைப்பார். சொல்லுங்க. ஆமாம். என்ன தவறு செஞ்சிருந்தாலும், என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் உங்களை தூக்கி எடுத்து உங்களை அவருக்குன்னு சாட்சியா வாழ வைப்பார் சார். ஆமென். நீங்க இந்த பூமியில சாட்சியா வாழ்வீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஐஸ்வரியவான்களாய், கிறிஸ்துவின் ஐஸ்வரியவான்களாய் நீங்கள் வாழ்வீர்கள். ஏனென்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தரித்திரரானார் சிலுவையிலே. நாம் ஐஸ்வரியவான்கள் ஆகும்படிக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஐஸ்வரியவான்களாய் நாம் இருப்போம். நீங்கள் இருப்பீர்கள். நான் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஓகே, சரி, கண்களை மூடி. ஆமென். தேங்க்யூ டாட். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல வார்த்தைகளுக்காக. ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. உங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமென். உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை தரும். அப்படியே நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆதியிலிருந்தே ஆதாம் ஏவாளை படைக்கும் முன்னே, மனுஷனை படைக்கும் முன்னாடியே நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா நன்மைகளையும் எங்களுக்காக ஏற்படுத்தியிருந்தீங்கப்பா. அப்படிப்பட்ட நல்ல அப்பா நீங்கள். உங்களை குறித்த தவறான எண்ணங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். உங்களை குறித்த அவிசுவாசம், அற்ப விசுவாசம் எல்லாம் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். எங்கள் விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. ஆமீன். அப்பாவுடைய செல்ல கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நிமித்தமாக தகப்பனே, உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையடைவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். எத்தனை பிரயோஜனமாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே எல்லோரும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பார்கள். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம்ம நேரோடு கூட இன்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. மீண்டும் நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.